பவானில இருந்து வந்திருக்கோம். ஆமா, ஐயோ ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். நேர்ல பாக்குறோம். எங்கெங்கயோ வந்திருக்காரு, அங்கெல்லாம் எங்கனால போக முடியல, எங்க ஊருக்கே வந்திருக்காரு. அதனால நாங்க நேரமாவே வந்துட்டோம் பாக்குறதுக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன பேசுவாரு, அவரோட கொள்கையை சொல்லுவாரு, என்னென்ன பண்ண போறேன்னு சொல்ல போறாரு. வந்தா நான் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண போறேன்னு சொல்ல போறாரு. அததான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன சொல்லுவாரு, எப்படி வேட்பாளர் யார் யாரு இங்கதான் சொல்லுவாருன்னு நாங்க நினைக்கிறேன். கண்டிப்பா இங்கதான் சொல்லுவாரு. கிரௌடு இனிமேல் தாங்க வரும். இனிமேல் தாங்க பாக்க போறீங்க எப்படி இருக்கு ஈரோடு. எப்படி ஈரோடு இங்கதான், மொத்தமா இங்கதான் இருக்க போகுது. நீங்க பாக்க தானே போறீங்க. ஈரோடு மட்டும் இல்ல, கோயம்புத்தூர், பல்லடம் அதெல்லாம் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. நம்ம சாமி நம்ம ஊருக்கு வந்திருக்கு. அப்புறம் எப்படி வரவேற்பு கொடுப்போம், சூப்பரா கொடுப்போம். ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையில இருந்து பாக்கணும்னு நான் கேட்காத ஆள் கிடையாது. நான் நேர்ல கூட்டிட்டு பாங்க பாக்குறேன். இன்னைக்கு நீ என்ன கூட்டு போறது, நம்ம ஊருக்கு நான் வராரு, நானே பாக்குறேன் அப்படின்னு வந்துட்டேன். நான் எங்க வீட்டுல எல்லாம் யாரும் வரல, எங்க வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தேன். நீ வேணா போய் பாத்துட்டு வந்தாங்க, நான் வந்துட்டேன். அவ்வளவுதான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க சேர்ந்து வந்திருக்கோம். ஆமா, லீவ் போட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு லீவ் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 18ஆம் தேதி நான் லீவு அப்படின்னு சொல்லிட்டேன். லீவும் கொடுத்துட்டாங்க, வந்துட்டேன். அண்ணனை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். அண்ணனோட தரிசனம் கிடைக்கும். முன்னாடியே நின்றுருக்கோம், பாத்துருவோம். முன்னாடியே போயிட்டோம். இல்ல, வந்தோடனே நாங்க 5 மணிக்கே வந்துட்டோம். அதனால முன்னாடி போயிருக்கோம். அதனால முன்னாடியே பாத்துருவோம். நேருக்கு நேரா 5 மணிக்கே வந்துட்டேன். நேத்து தயாராயிட்டோம். ஐயோ எப்படா விடியும், அண்ணனை பாப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். வந்துட்டோம், பாக்க போறோம். எப்ப வருவாருன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பேசுவாரு நம்ம ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு என்ன நான் பண்ண போறேன் அத சொல்ல போறாரு. வந்தா இதை மாத்துவேன்னு சொல்ல போறாரு. மாத்துவாரு, கண்டிப்பா மாத்துவாரு. அதனால அவர் பேசுறது என்ன பேசுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆட்சிக்கு வந்து நல்லா இருக்குமான்னு என்ன கேள்வியே தப்பா இருக்கே. நல்லா இருக்கும். அவர் வந்தாதானே தெரியும். வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுத்தாதாங்க தெரியும். வாய்ப்பு கொடுங்க. என் பேர் தீபா. விருதுநகர் தென்மேற்கு மாவட்டத்தோட செயலாளர். நான் விருதுநகர் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெகதீஸ்வரி. எங்களுடைய தலைவர் எங்கே போனாலும் அங்கே நாங்கள் இருப்போம். அது வந்து அவர் மேலே இருக்கிற ஒரு பற்று பாசம். எங்களுடைய கட்சியோடைய மாவட்ட செயலாளருங்கிற முறையில் நாங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். வரணுங்கிறது என்னோட விருப்பமும் கூட. இல்லை, ஏற்பாடெல்லாம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். இது வந்து ஆளுங்கட்சி வேந்து பார்க்குற அளவுக்கு தானே ஏற்பாடுகள்லாம் இருக்கும். பொதுமக்களே வந்து பார்த்துட்டு போய் அவங்களோட ரிசல்ட்டு வேறு லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை இது வரைக்கும் நாங்கள் சந்தித்ததில்லை. இப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு ஏற்பாடை வந்து நான் என்னோடய கேரியரில் நான் பார்த்ததில்லைன்னு சொல்லி பல பேர் வந்து இதை சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காங்க. க்ரௌடு இப்போ தான் ஆரம்பம். இனி பாருங்கள், களகட்டம். திருவிழா தான் எங்களுக்கு இது. தலைவர் பேச போகிறதெல்லாம் மக்களுக்கு உண்டான நன்மைகளை பற்றி பேசுவார். இனி வந்து வருங்காலத்தில் மக்கள் வந்து ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைங்கிறத வந்து சொல்லுவார். இது வரைக்கும் ஏமாந்தது போதும், இனி வெளுத்திடுங்கன்னு சொல்லுவார். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம், எதிர்பார்க்குறோம். மக்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் எங்கள் தளபதி. நான் பலமுறை தளபதியை நேரில் சந்திச்சிருக்கேன். அவரோட உட்காந்து உரையாடி இருக்கோம். ஆமாம், மக்கள் மத்தியில் சந்திக்கிறது வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். இருந்தாலும் அவரோட நாங்கள் பக்கத்தில் உட்காந்து நிறைய டைம் பேசியிருக்கோம். ஒரு மாவட்ட செயலராக நிறைய அவரோட மீட்டிங்கில் உட்காந்துருக்கோம். நிறைய கருத்துக்கள் வந்து பரிமாறப்பட்டிருக்கு. எங்களுடைய நிறை குறைகள், மக்களோட நிறை குறைகள், எங்களுடைய மாவட்டத்தோட நிறை குறைகள்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு. அதனால் நாங்கள் நிறைய டைம் பேசியிருக்கோம். அதில் இது வந்து எங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி. இந்த திருவிழாவில் அவரை சந்திக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி.